என்னங்க மளிகை சாமானுக்கான பணத்தை எல்லாம் அப்பா கிட்ட சீக்கிரமா திரும்ப கொடுக்கறதுக்கான வழியை பாருங்க. பணம் வரட்டும் கொடுக்கலாம். அவ்வளவு அலட்சியமா சொல்லாதீங்க. பணத்தை சீக்கிரமா திரும்ப கொடுத்துருங்க. பாவம் அப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்கால. இதுல நமக்கு மளிகை சாமான் வேற வாங்கி கொடுக்கணுமாக்கோ? என்ன சும்மா சும்மா மாமா வேற நாம வேற பிரிச்சு பேசிட்டு இருக்க? அவர் யாருக்கு செஞ்சாரு? அவர் பொண்ணுக்கு தானே செஞ்சாரு. நல்லா இருக்கே கதை. பொண்ணை கொடுத்ததும் இல்லாம அவரே மாசம் மாசம் அரிசி பருப்பு வாங்கி கொடுக்கணுமா? நான் அப்படி சொல்லலடி. நாளைக்கு உங்க அப்பாவுக்கு அவசரத்துக்கு பணம் தேவைப்படுது, நான் கொடுக்குறேன். கராரா திருப்பி கேட்பானா? மாட்டேனே. அதுதான்டி சொந்தம். எப்படி எப்படி நீங்க எங்க அப்பாவுக்கு பணம் தரீங்க? நடக்கிற கதையா பேசுங்க. என்னை பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியல. ஏதோ நேரங்காலம் சரியில்லாம இருக்கு. ஒத்து வந்துச்சுன்னு வச்சுக்கேங்க, நம்ம ரேஞ்சே வேற. நான் டாப்ல போயிருவேன். பணம் காசு வந்துருச்சுன்னா இப்ப 3 டிக்கெட் பாக்கி இருக்கேன். அது 3க்கு நானே செலவு பண்ணி ஜாம் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். தனம், இதை நான் புருஷனா இருந்து சொல்லல, ஒரு தாய் மாமனா இருந்து சொல்றேன். என்னதான் அப்படி பாக்குற? உங்க எண்ணம் எல்லாம் நல்லா தாங்க இருக்கு. ஆனா இப்படி நல்லது நினைக்கிற ஆளுங்களுக்கு தான் ஆண்டவ கண்ணுல காசை காட்டாம கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு. போசே, யாரு? போசே, இங்க வாயா. அண்ணே வாங்கண்ணே, உள்ள வாங்கண்ணே. அன்னைக்கு என்னமோ 2 நாள்ல பணம் தரேன்னு சொன்னேன். 4 பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன கண்டாலே ஓடி ஒளிற. இதெல்லாம் சரியில்லாம சொல்லிட்டேன். கொச்சுக்காதியண்ணே, வெளியே வர வேண்டிய பணம் வரல. இதெல்லாம் சரியான பதில் இல்ல. வாங்கும் போது என்ன சொன்னேன், மறந்துட்டியா? அண்ணே நான் எதையும் மறக்கலண்ணே, கொஞ்சம் பொறுத்துங்க. உங்க பணத்தை நான் தேடி வந்து கொடுத்துறேனே, உங்களை அலைய விட மாட்டேன். என்னமோ எலெக்ஷன்ல நின்னு ஓட்டு கேட்கற மாதிரி அவ்வளவு கெஞ்சி கூத்தாடி பணம் வாங்கிட்டு போனேன். அதுக்கப்புறம் ஆள் கண்ணிலே படுறது இல்ல. இந்த பார், என் பொறுமையை சோதிக்காத. ஒழுங்கு மரியாதை பணத்தை கொண்டு வந்து வை. நான் ரொம்ப மோசமானவன். பணம் வாங்குறதுக்காக நான் எதை வேணா செய்வேன். வாங்கும் போது காலில் விழுவுறானு வாங்கிட்டு. நில்லுங்க. மொத்தமா ஊர்ல எவ்வளவுதான் கடன் வச்சிருக்கீங்க? மெயினா எனக்கு 2 கடன் தான் தானோ. அதை அடைச்சிட்டேன்னா அப்ப எனக்கு பிரச்சனையே இல்ல. சோடா ஃபேக்டரியில வர வருமானத்தை என்ன பண்றீங்க? அடேங்கப்பா, அதுல வருமானம் அப்படியே கூரையை வச்சுட்டு கொட்டுது. அது சும்மா தொழில்ங்கிற பேருக்கு வச்சுக்க வேண்டியதுதான். மற்றபடி ஒரு பெட்டி கடையில் வர வருமானம் கூட கிடையாது. என்ன சொல்றீங்க? அது தரத்திரம் முடிச்ச தொழிலா இருக்கு தானோ. அதான் மனசுக்குள்ள ஒரு புதுசு ஐடியா தோணிட்டு இருக்கு. இந்த கரகம் முடிச்ச தொழிலை விட்டுட்டு வேற ஏதாவது தொழில் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சாமி சிக்னல் தராமலா வேற போறாரு. தனோ என்ன தனோ சாமி சிக்னல் கொடுக்காமலா வேற போறான்னு சொன்னேன். நல்ல சிக்னலா தான் கொடுத்துட்டாரு. நெசமா தானே? அப்படித்தான் நினைக்கிறேன். சரி வா டாக்டர். வேண்டாமா? எவ்வளவு பெரிய விஷயம். வா 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 டாக்டர் போலாம். வா வா.